Hi friends, welcome to Saturday channel. Saturday channel வந்து NX வந்து ஒன்றா பார்த்துட்டே வரோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற ஐகான்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ மேற்கொண்டு அடுத்த ஐகான்ஸ் வந்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம NXல இதுக்குள்ளே டிரைவ் லைன்ஸ் வரைக்கும் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா குயிக் லைன்ஸும் தென் இதுக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாக பார்ப்போம். இன்றைக்கி ஏன் இவ்வளோ பார்க்குறோம் அப்படின்னா இது ஒன்றும் ஆல்ரெடி வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணும்போதே இதை லிட்டில் பிட்டாக யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் வந்து இது ஒரு வீடியோவில் சும்மா லைட்டாக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போது வந்து குயிக் ட்ரிம் அப்படின்னா இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிளே வரையணும்னு வச்சிங்களேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து இந்த லைன் வேணாம் அப்படின்னா சாதாரணமாக ட்ரிம் பண்ணுறது தான் வந்து குயிக் ட்ரிம். சப்போஸ் இதை இன்னும் டீட்டெயிலாக சொல்லணுன்னா இப்போ பாருங்கள், கண்ட்ரோல் Z கொடுத்துட்றேன். இப்போ இதுக்குள்ளார வந்து நான் ஒரு சர்க்கிள் வரைகிறேன். ஓகே, இதில் மெர்ஜ் ஆகிற மாரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். இப்போ எனக்கு இந்த சர்க்கிளும் இந்த ரெக்டாங்கிளும் மெர்ஜ் ஆகி வரணும். எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்னர் லைன் எதுவுமே வரக்கூடாது. இது எல்லாமே நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போ இந்த லைனை கொடுத்து நான் டெலீட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த லைனே போயிடும். ஸோ இந்தமாரி வரக்கூடாது. இதுதான் டெலீட்டுக்கும் ட்ரிம்முக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ பாருங்கள், டெலீட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த லைன் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு இப்போ நான் ட்ரிம் கொடுத்துட்டு இப்போ இந்த லைனை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் அந்த கலர் மாறுது பாருங்கள். இதுக்குள்ளார இருக்கிறது மட்டும்தான் ட்ரிம் ஆகும். ஸோ இந்த அவுட்டர் இந்த லைன் வந்து எனக்கு அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் இந்த கர்வை நான் டெலீட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த சர்க்கிளே போயிடும். இதே வந்து நான் ட்ரிம் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த எண்டுக்குள்ளே தான் ட்ரிம் ஆகும். இந்த கர்வ் எங்கே போய் எண்ட் ஆகுதோ அதுக்குள்ளே தான் ட்ரிம் ஆகும். ஸோ இதை நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சர்க்கிளும் ரெக்டாங்கிளும் மெர்ஜ் ஆகி எனக்கு ஒரு ஷேப் கிடச்சிருக்கு. ஸோ இந்த எப்படி கொண்டாந்து அப்படின்னா இந்த ட்ரிம்முங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் குயிக் ட்ரிம்முங்கிற இதை யூஸ் பண்ணி தான் அந்த எங்கே அந்த க்ளோஸ்டு இன்டர்செக்ட்ஸ் ஆகிருக்கோ அதை மட்டும் நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குயிக் எக்ஸ்டெண்ட் அப்படின்னா இப்போ வந்து நான் ஒரு லைனு வரைகிறேன். ஓகே, சிம்பிளாக ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். இப்போ எக்ஸ்டெண்ட் அப்படின்னா இப்போ இந்த லைன் இருக்குது. இந்த லைனை வந்து குயிக் எக்ஸ்டெண்ட் அப்படின்னா இந்த லைனை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ இந்த லைனை கிளிக் பண்ணேன்னா இந்த லைன் எங்கே போய் முடியுதோ இந்த கர்வ் கரெக்டாக அந்த இதிலோட எக்ஸ்டெண்ட் ஆகி முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இந்த லைனை கிளிக் பண்ணும்போது இது கரெக்டாக எக்ஸ்டெண்ட் ஆகிக்கும். அதான் வந்து இதுக்கு முக்கியமான இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு க்ளோஸ்டாக இந்த பக்கம் ஒரு லைன் வேணும். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எங்கே க்ளோஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு லைன் வந்து ஃபினிஷிங் லைன் வந்து இங்கே வேணும். ஸோ இந்த இடத்துல லைன் இருக்கனால வந்து இதை நான் கிளிக் பண்ணும்போது இது இவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகி இங்கே நமக்கு க்ளோஸ்ட் ஆகிடுது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோஸ்ட் ஆகிடுது. தென் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லைன் ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகி இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் ஆகி க்ளோஸ்ட் ஆகுது. தென் அதே சேம் இந்த பக்கம் க்ளோஸ்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த லைனுக்கு வந்து நமக்கு காட்டல. ஏன்னா வந்து இது எக்ஸ்டெண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா இன்ஃபினைட்டாக போயிட்டே இருக்கிறத தவிர இது க்ளோஸ்ட் ஆகலை. சப்போஸ் நமக்கு வந்து இந்த லைன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது பாருங்கள், ஒரு லைன் எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஒரு லைன் வரைகிறேன். ஸோ இப்போ நான் குயிக் எக்ஸ்டெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த லைன் வந்து க்ளோஸ்ட் ஆகிடும். ஸோ இதான் வந்து குயிக் எக்ஸ்டெண்ட். நம்ம ஒரு லைன் எடுத்துகிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணி வரையறதுக்கு பதிலாக சிம்பிளாக குயிக் எக்ஸ்டெண்ட் கொடுத்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ரெக்டாங்கிளே வரைகிறீங்க. அந்த ரெக்டாங்கிளில் நீங்கள் ஒரு லைன் வரைஞ்சிருக்கீங்க. இப்போ இந்த லைனை வந்து நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக எக்ஸ்டெண்ட் கொடுத்தோம்னா எக்ஸ்டெண்ட் ஆகிடும். தென் இங்கே வந்து குயிக் ட்ரிம் கொடுத்து நீங்கள் அதில் என்ன ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து எக்ஸ்டெண்ட். அதாவது சிம்பிளாக வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்வ் எது வரைக்கும் இருக்குதோ அதுக்கு தகுந்த அந்த பவுண்ட்ரி, அதாவது தான் வந்து பவுண்ட்ரி லைனாக எடுத்துக்கிட்டு அதை எக்ஸ்டெண்ட் ஆகிக்கும். ஸோ இதான் வந்து குயிக் எக்ஸ்டெண்ட் சொல்கிறது. ரெண்டுமே சிம்பிள் தான். தென் நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் Z கொடுத்துக்கிறேன். ஓகே, டெலீட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்லெட்டு
ஃபில்லட் அப்படின்னா அதாவது ஒரு 2-3 லைனுக்கு வந்து ஃபில்லட் கொடுக்குறது. அதாவது வந்து இப்போ ஒரு ஷார்ப் எட்ஜாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு ரெக்டாங்கிள் வரையன்னு வச்சுங்களேன், இதோட கார்னர் வந்து ஷார்ப் எட்ஜாக இருக்குது. ஸோ இந்த கார்னரை ஷார்ப் எட்ஜை வந்து ஃபில்லட் கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். பாருங்கள், ஃபில்லட் கொடுக்குறேன். ஸோ இந்த ஷார்ப் எட்ஜை வந்து எனக்கு ஃபினிஷிங் கொடுக்குறது தான் வந்து இந்த ஃபில்லட். ஃபஸ்ட் லைனை கிளிக் பண்ணுறேன், தென் செகண்ட் ஃபில்லட் லைனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே எனக்கு ஒரு கர்வ் ஃபில்லட் ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து ரேடியஸ் எவ்வளோ வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். சேஞ்ச் பண்ணுறதுனாலும் இதை டபுள் கிளிக் பண்ணி, சப்போஸ் இதை நீங்கள் 10 வேணாம், இன்னும் கொஞ்சம் எச்சா வேணும் அப்படின்னா திரும்ப அதை டபுள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும், இங்கே கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ஃபில்லட். ஸோ ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன். தென் ஃபில்லட் ஃபார்ம் ஆயிரும். ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு 30 வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதான் வந்து ஃபில்லட் ஆப்ஷன் அப்படிங்கிறது. இப்போ கண்ட்ரோல் எஜெட் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாம்பர். சாம்பரும் ஒன்றும் இல்லை, சேம் தான் இதுவும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப் கார்னர் எட்ஜை வந்து சாம்பர் பண்ணுறோம். அந்த 2 ஸ்கெட்ச் லைனை செலக்ட் பண்ணிங்கன்னா சாம்பர் ஃபார்ம் ஆகும். பாருங்கள், சாம்பர் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் லைனை கிளிக் பண்ணுறேன், தென் செகண்ட் லைனையும் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இந்த 2 லைனுக்கும் எனக்கு ஒரு சாம்பர் ஃபார்ம் ஆயிரும். இந்த இடத்துல நீங்கள் டிஸ்டன்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு இந்த இடத்துல வந்து டிஸ்டன்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆங்கிளும் எனக்கு 45 டிகிரி இல்லாமல் எனக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து சாம்பர். சேம் இதே தான் வந்து ஷார்ப் பேஜை வந்து நம்ம சாம்பர் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து சாம்பர் அப்படிங்கிறது. சேம் ஃபில்லட் மாரியே தான் இந்த சாம்பரும். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேக் கார்னர். பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். இப்போ இதுக்குள்ளே ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா குயிக் ட்ரிம்மை யூஸ் பண்ணி நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த லைனும் கட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இந்த லைன் ஜாயிண்ட் ஆகும். ஜாயிண்ட் ஆகிறதுக்கு வந்து நான் இந்த லைனை வந்து லைன் எடுத்து இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி திரும்ப இந்த லைனை எடுத்து இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி, ஸோ இப்போ நான் குயிக் ட்ரிம் எடுத்து மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்டெண்ட் லைனை வந்து நான் குயிக் ட்ரிம் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக மேக் கார்னர் அப்படிங்கிற லைனை கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா, அந்த நம்ம செலக்ட் பண்ணுற லைன் வந்து 2 லைனையும் அந்த கார்னராக உருவாக்கிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேக் கார்னர் கிளிக் பண்ணுறேன், என்னோடய ஃபஸ்ட் லைனையும் செகண்ட் லைனையும் கிளிக் பண்ணேன் அப்படின்னா 2 லைனையும் டச் ஆகிற லைனில் எனக்கு ஒரு கார்னர் உருவாயிடும். ஸோ இதான் வந்து மேக் கார்னர் அப்படிங்கிறது சிம்பிளாக. ஸோ இதான் வந்து மேக் கார்னர். இப்போ பாருங்கள், ஒரு சர்க்கிள் இந்த இடத்துல வந்து நான் ஒரு கட் ஆயிடுச்சு. மேக் கார்னர் கொடுக்குறேன். இருங்க, ஒரு ஸோ இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னு இப்போ பாருங்கள், இந்த லைனை வந்து நான் இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு வச்சுங்க. ஸோ இந்த இடத்துல மேக் கார்னர் கொடுத்தேன் அப்படின்னா இந்த லைனை நான் கார்னராக கொடுத்தேன் அப்படின்னா இந்த டேரெக்ஷனில் மூவ் ஆகும். அதே வந்து இந்த லைனை கொடுத்தேன் அப்படின்னா இது ஸ்ட்ரெயிட் டேரெக்ஷனில் மூவ் ஆகும். இப்போ பாருங்கள், மேக் கார்னர் இந்த லைனையும் கொடுக்கும்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு கார்னர் வரும். சேம் இந்த லைனையும் கொடுக்கும்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு கார்னர் வரும். ஸோ இதான் வந்து மேக் கார்னர் அப்படிங்கிறது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ட்ரிம் ரெசிப்ட் கர்வ்.
இது வந்து அவ்வளோக்கு யூஸ் இல்லை. இது ஆல்ரெடி வந்து நம்ம இங்கே சிம்பிளாக குயிக் ட்ரிம் யூஸ் பண்ணுறது தான். ஸோ இது வந்து அவ்வளோக்கு யூஸ் இல்லை. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மூவ் கர்வ் ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணிடுறோம். ஸோ ஓகே, தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மூவ் கர்வ்ங்கிறது ஒன்றும் இல்லை, அதான் அதிலே பேர்லேயே இருக்குது. அதாவது சிம்பிளாக ஒரு கர்வ் வந்து மூவ் பண்ணுறது, அதான் வந்து ஒரு லைனோ ஒரு கர்வோ வரைஞ்சிங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறது. ஸோ அதான் வந்து மூவ் கர்வ். இப்போ ஒரு லைன் வரைகிறேன், இப்போ மூவ் கர்வ் கொடுக்குறேன். இப்போ இந்த லைன் எனக்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த கர்வ் செலக்ட் பண்ணுறேன். இந்த லைனை செலக்ட் பண்ணோன்னே ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வேல்யூ காமிக்குது எனக்கு எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆகணும். இப்போது 100 கொடுத்து ஓகே கொடுக்குறேன். சரி, இப்போ இந்த வந்து எக்ஸ் லெவலில் சேஞ்ச் ஆகணும். இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம் மாற்றி, எக்ஸ் லெவலில் சேஞ்ச் ஆகணும், ஒய் லெவலில் சேஞ்ச் ஆகணும், இஜெட் லெவலில் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். இது WCS அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் தான். இந்த XY இஜெட்டில் வந்து நம்ம எவ்வளோ தூரம் அதை மூவ் ஆகணும் அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துக்கலாம். சிம்பிளாக வந்து இதை மூவ் பண்ணுறது தான் வந்து இதோட மூவ் கர்வ்ங்கிற ஆப்ஷன். இதுவும் அவ்வளோக்கு நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ தெரிஞ்சுங்க. அடுத்து வந்து ஆப்செட் மூவ் கர்வ், இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ரொஃபைல் எடுக்கிறேன், ப்ரொஃபைல் வேணாம், ஒரு ஸ்ப்ளைன் எடுத்துக்கிறேன். ஸ்ப்ளைன் எடுத்து ஸோ நான் வரைஞ்சிட்டேன், ஒரு கர்வாட்டம் வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் ஆப்செட் மூவ் கர்வ் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு இந்த செலக்ட் கர்வை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே நான் எவ்வளோ தூரம் அதை ஆஃப்செட் பண்ணணும் டிஸ்டன்ஸு. இப்போ பாருங்கள், எனக்கு வந்து இங்கே இருக்கிறத ஒரு 50 வரைக்கும் ஆஃப்செட் பண்ணுறேன். கொடுத்து ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த லைன் 50 ஆஃப்செட் ஆயிடுச்சு. திரும்ப பாருங்கள், ஆப்செட் கர்வு லைனை செலக்ட் பண்ணுறேன். எனக்கு எவ்வளோ தூரம் ஆப்செட் ஆகணும், கொடுத்துட்டு ஒரு 100 கொடுத்தாச்சு. இது ரிவர்ஸ் டைரெக்ஷனா, அவுட்டர் டைரெக்ஷனா, இது இன்னர் டைரெக்ஷன், இது அவுட்டரு. நான் இன்னரில் கொடுத்து ஓகே கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு இங்கே இருந்த கர்வ் என்னாச்சுன்னா எனக்கு இந்த இடத்துல ஆப்செட் ஆகிடுச்சு. ஸோ இதான் வந்து ஆப்செட் கர்வ். சிம்பிளாக வந்து நம்ம இருக்கிறத வந்து ஆப்செட் பண்ணுறது. ஃபார் இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது, இந்த சர்க்கிளை வந்து நான் ஆப்செட் பண்ணுறேன். இப்போ சர்க்கிள், அதாவது ஒரு அந்த இருக்கிற இடத்துலேருந்து ஆப்செட் கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணுறது தான் வந்து ஆப்செட் கர்வ் அப்படிங்கிறது. இப்போ சர்க்கிளை கிளிக் பண்ணிட்டேன். இந்த சர்க்கிளை நான் ஆப்செட் பண்ணுறேன். இப்போ சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து 20 இருக்குது. அந்த டயாமீட்டரை நான் 50 ஆப்செட் பண்ணுறேன். ஸோ 50 கொடுத்து ஓகே கொடுக்குறேன். ஸோ இது வந்து எச்சாக இருக்குது. ஸோ இது கொடுத்து ஸோ 50 கொடுத்தோன்னே எனக்கு இது வந்து 50 எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதான் வந்து ஆப்செட். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரீசைஸ் கர்வ். ரீசைஸ் கர்வுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம முன்ன வரைஞ்ச அந்த சாம்பரு இந்த ஃபில்லட் வரைஞ்சது அது ரெண்டுமே. அதாவது சாம்பர் கர்வ், இந்த ரீசைஸ் கர்வ், இது ரெண்டுமே வந்து நம்ம முன்னாடி இங்கே ஃபில்லட் சாம்பர் வரைஞ்சது தான் வந்து ரீசைஸ் பண்ணுறது. இப்போ பாருங்கள், ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு ஃபில்லட் எடுக்கிறேன், இதை நான் ஸோ ரேடியஸ் கொடுத்துட்டேன். இப்போ வந்து ரீசைஸ் கர்வ் கொடுத்தேன் அப்படின்னா இந்த கர்வை செலக்ட் பண்ணி இதை நான் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இங்கே டயாமீட்டர் வந்து எனக்கு எவ்வளோ வேணும்
அப்படிங்கிறத இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ஃபில்லட் கர்வ் அப்படிங்கிறது. இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் சிம்பிளாக. இதை நம்ம ஆல்ரெடி வந்து ஃபில்லட் கொடுக்கும்போதே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இது எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அவ்வளோக்கு யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா இதுலேயே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். சேம் தான் வந்து சாம்பர் ஆப்ஷனும். இங்கே பாருங்கள், நம்ம சாம்பர் ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் கிளிக் பண்ணுவோம், நமக்கு இங்கே ஒரு சாம்பர் வரும். ஸோ இது நம்ம சாம்பர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை அப்படின்னா இங்கே ரீசைஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி நமக்கு அந்த சாம்பரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். இது வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டெலீட் கர்வ். ஸோ நார்மலாக டெலீட் பண்ணுறலாம். எனக்கு இது வேணாம் அப்படின்னா டெலீட் கொடுத்தா அப்படின்னா நார்மலாக வந்துடும். ஸோ அதான் வந்து டெலீட் கர்வ் அப்படிங்கிறது. எனக்கு அந்த கர்வ் வேணாம் அப்படின்னா ஸோ நார்மலாக வந்துடும். ஸோ இதான் வந்து டெலீட் கர்வ் அப்படிங்கிறது. நம்ம நார்மலாக டெலீட் கர்வ் கொடுத்துட்டு நம்ம மேக்கான கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம முன்னாடி பண்ண ஆப்ஷனை டெலீட் கொடுத்தா, இல்லை டெலீட் கர்வ் கொடுத்தா அப்படின்னா நமக்கு ஏற்கனவே அந்த ஆப்ரேஷன் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபில்லட்டோ இல்லை இந்த இடத்துல ஒரு சாம்பரோ வரைஞ்சிருக்கேன். எனக்கு இந்த ஃபில்லட் சாம்பர் நம்ம இந்த யூஸ் பண்ண ஃபில்லட் சாம்பர் ஆப்ரேஷன் வேணாம், எனக்கு பழைய மாதிரியே வேணும் அப்படின்னா நம்ம இந்த டெலீட் கர்வை யூஸ் பண்ணுறோம். அதான் வந்து நம்ம இந்த கர்வோ அந்த எதுவாக இருந்தாலும் அது பழைய மாரி மாற்றிடும். இப்போ இந்த கர்வ் வேணாம் அப்படின்னா எனக்கு இது பழைய மாரி வந்துடும். இப்போ எனக்கு இந்த சாம்பரை கொடுத்து எனக்கு இந்த சாம்பர் வேணான்னு சொல்லி நான் டெலீட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த சாம்பர் மட்டும் தான் போகும். இதே வந்து நான் சாதாரணமாக இதை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த சாம்பர் சாம்பர் நம்ம யூஸ் பண்ண ஆப்ரேஷன் போய் பழைய மாரி வந்துடும். ஸோ இதான் வந்து டெலீட் கர்வ் அப்படிங்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் மீதி இருக்கக்கூடிய இந்த இதை வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.